யார் இறையச்சத்தோடு பொறுமை காத்து வாழுகிறாரோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா, அந்த நல்ல மனிதர்களுடைய கூலியை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்குவது இல்லை. செய்தி குர்ஆன் அப்படிதான் முடிக்கிறாங்க. அந்த சூராவுடைய கடைசி பகுதி எப்படி இருக்கும்னா, யார் பொறுமை காத்து யார் சபுர தக்வாவோடு இருந்து பொறுமையோடு வாழ்கிறாரோ அவர் அல்லாஹ் தஆலா பொழுதும் அவருடைய கூலியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பல மராஹில்களை கடந்து போயிருக்கலாம், கஷ்டங்களை கடந்து போயிருக்கலாம். ஒரு ஏழைக்கு நீங்க இறங்கி ஒரு பணம் கொடுத்திருப்பீங்க, ஒரு கஷ்டப்பட்டவருக்கு நீங்க பசித்திருந்து உதவி செஞ்சிருப்பீங்க, யாரோ ஒருவர் எங்கேயோ தெரியாத நேரத்துல நீங்களே மறந்து போன அளவுல ஒரு உதவி செஞ்சிருப்பீங்க, எங்கேயோ ஒரு மனிதருக்கு ஒரு வழிகாட்டி இருப்பீங்க, யாருக்கோ ஒரு அநியாயம் செஞ்சது மன்னிச்சுட்டு போயிருப்பீங்க. இதெல்லாம் நீங்களே மறந்துருப்பீங்க. ரப்பு மறக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? மறக்க மாட்டான். நீங்கள் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாமோ செய்த உபகாரங்கள், நீங்கள் ஒரு நாள் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு சுஜூதுல இருந்து அழுது ஒரு வருடம் அந்த சுஜூது இரவு நேரங்கள்ல நீங்கள் மறந்திருந்தாலும் அந்த ஒரு சுஜூதை ரப்பு மறக்க மாட்டான். அந்த ஒரு சுஜூதை ரப்பு மறக்கும். யாரோ ஒரு பிச்சைக்கார ஒரு ஏழை எங்கேயோ இருந்து உங்களிடத்துல கை நீட்டின நேரத்துல உங்களோட கை நீக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இல்லாத நிலையில் நீங்கள் போயிருப்பீங்க. பலருக்கு நீங்கள் தர்மத்தை மறந்திருந்தாலும் அந்த ஒரு தர்மத்தை அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா மறக்க மாட்டான். ஏதோ ஒரு அனாதை, யாரோ ஒரு விதவை, எங்கேயோ ஒரு கஷ்டப்பட்ட மனிதருக்கு நீங்கள் எப்பவோ ஒரு நாள் ஏதோ ஒரு தொகையை கஷ்டப்பட்ட நேரத்தில் நீங்க கொடுத்திருப்பீங்க, நீங்களே மறந்திருப்பீர்கள். நிச்சயமாக ரப்பு மறக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தை சொல்லி காட்டுகிறான்? இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர், யார் இறையச்சத்தோடு இருந்து பொறுமையோடு வாழ்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், இஹ்சான் செய்தவர்கள், உபகாரம் செய்தவர்களுடைய கூலியை ஒரு பொழுதும் அல்லாஹ் தஆலா வீணாக்குவதில்லை. அல்லாஹ் தஆலா வீணாக்குவதில்லை. அது சிறியதாக இருந்தாலும் சரி, அற்பமானதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா உங்களுக்காக அவருடைய கூலியை தந்தே ஆகும்.